ஒரு பாத்திரத்தில் 2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுருங்க. அதில் 2 பழுத்த தக்காளியை வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்து வேக விட்டுருங்க. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. வாஷ் பண்ணி வச்சுருக்க பாலக்கீரையை சேர்த்து 5 நிமிஷம் இதை வேக விட்டுருங்க. பாலக்கீரை 5 நிமிஷம் வெந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாலக்கீரையை ஆற வச்சுருங்க. பாலக்கீரை ஆறின பிறகு கீரையை மட்டும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கோங்க. வேக வச்ச தக்காளியை தனியாக அரைச்சிக்கோங்க. கடாய் வச்சிங்க. கடாய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு பிரிஞ்சி இலை, சிறிய பட்டை துண்டுகள் 2, அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம தனியாக அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. மசாலாலாம் நல்லா வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பன்னீரை மூடி போட்டு மிதமான சூட்டில் 2 நிமிஷம் வேக விட்டுருங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்கலாம். பன்னீர் நல்லா வெந்திருக்கு. ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுருக்க பாலக்கீரையை இது கூட சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாலக்கீரை, தண்ணி இதெல்லாம் சேர்த்த பிறகு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி எடுத்து கையில் இது போல் தீத்திட்டு பாலக் பன்னீரோடு சேர்த்துக்கோங்க. கஸ்தூரி மேத்தி போட்ட பிறகு மூடி போட்டு 2 நிமிஷம் இதை கொதிக்க விட்டுருங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்கலாம். கஸ்தூரி மேத்தி போட்டதால் அதோடைய வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். பாலக் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.